அதெல்லாம் எனக்கு வராதே. சரி 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 சரியா வரும் சரியா வரும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு PottiBaba யூடியூப் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு, வந்துட்டே இருப்போம், அடிக்கடி வந்துட்டே இருப்போம். லாக்டவுன் வேறு போட்டாங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். எல்லோரும் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். கொரோனா இல்லாத தமிழகத்தை, கொரோனா இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம். அண்ணே இதெல்லாம் ஸ்டாலின் ஐயாவே பேசிட்டாருண்ணே. இல்லை நம்ம எதுக்கு வந்தோன்றத பேசினேன். ஒரு நிமிஷம், அதுல ஏபிஏ காட்டலையேடா. அது அப்போ ஸ்க்ரீன் வந்து ஆட்டோ ஆஃபா. சரி பேசு. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து எங்களுக்காக ஒரு மைக் ஒன்று சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அது என்ன மைக்? வாயிலடி PottiBaba சேனலுக்காக வந்து ஒரு மைக் ஒன்று, PottiBaba சேனலை அப்கிரேட் செய்யணும் என்ற ஒரு நல்லெண்ணத்திற்காக, கோடான கோடி சப்ஸ்கிரைபர்களுக்காக. கோடான கோடி சப்ஸ்கிரைபர்ஸ், அந்த பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணாத சப்ஸ்கிரைபர்ஸ் தானே மக்களே. தயவு செஞ்சு அந்த பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க. இருக்கிற சப்ஸ்கிரைபர் வந்து பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நாங்கள் போடுற 1-2 வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும்னா நீங்கள் அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே. ஸோ வந்து இன்னைக்கு அந்த வயர்லெஸ் மைக்கோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எஸ், அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அதை கூடவே உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். என்னடா இவ்வளோ லென்த்தாக இழுத்துக்கிட்டு இருக்க? அது அப்பப்போ ஏதோ இறங்கும். எதுக்கு இப்போ ஏத்த இறக்கமா பேசிக்கிட்டு இருக்க? அன்பாக்சிங் வீடியோக்குள்ள போயிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா LENSGOவோட ஒரு வயர்லெஸ் மைக். இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ இது எதுக்காண்டி வாங்கினோம்னா, லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் வந்துட்டு வந்து உங்கள் வீடியோவில் வந்து வாய்ஸ் சரியாக கிளியராக கேட்கல, இப்போ நீங்கள் வந்து பேச ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் அப்படின்னா வந்து நாங்கள் எந்த எக்ஸ்ட்ரா மைக்கோ எதுவுமே நாங்கள் வந்து யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து எங்களோட மொபைல் கேமரா வச்சு தான் நாங்கள் ஷூட் பண்ணுறோம். ஸோ அதை எராடிகேட் பண்ணோம் அப்படின்றதுக்காண்டி நாங்கள் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக இது எங்கள் சேனலுக்கான அப்கிரேடுன்னு தான் நாங்கள் நினச்சி வாங்கினோம். இது வந்து எங்களோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு நாங்கள் 2 பேரும் முதல்ல டிசைட் பண்ணோம். அப்போ வந்து எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான மைக் நம்ம ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு இதை வச்சே நம்ம அப்படியே ஃபர்தராக வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, இப்போ நாங்கள் ஏன் இதை வாங்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணோம்னா, நாங்கள் வந்து அதிகமாக அவுட்டோர் ஷூட் பண்ணுறோம். இப்போ இன்டோர் ஷூட்னா வந்து எங்களுக்கு பெருசாக மைக் அப்படின்னு தனியாக தேவைப்பட்டிருக்காது. ஸோ இப்போ அவுட்டோர் ஷூட்லாம் போகிறோம் அப்படின்றப்போ வந்து அவுட்டோர் நாய்ஸஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பேசுகிற வந்து கரெக்டாக ரிசீவ் ஆகாது. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி இதை வாங்கியிருக்கோம். இப்போது இதில் என்னன்னா வந்து LENSGOவில் வந்து சிங்கிள் டிரான்ஸ்மிட்டர் சிங்கிள் ரிசீவர் வச்சு மைக் இருக்குது, வயர்லெஸ் மைக் இருக்குது. இதே கம்பேட்டபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பிராண்ட்ஸில் வந்து நாங்கள் சூஸ் பண்ண பிராண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பிராண்ட் சூஸ் பண்ணோம். அதில் இதே மாதிரி கம்பேட்டபிலிட்டியில் இருக்குது மைக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னென்னா அது கொஞ்சம் பட்ஜெட்டும் ஜாஸ்தி. இன்னொன்று இந்த சிங்கோன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டில் வந்து சிங்கிள் டிரான்ஸ்மிட்டர் சிங்கிள் ரிசீவரும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரிசீவர் டுவல் டிரான்ஸ்மிட்டரும் இருக்குது. அதே மாதிரி ரோட்லேயும் அதே மாதிரி வயர்லெஸ் மைக் இருக்குது. அது நிறைய யூடியூப் பிளாகர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அவங்க வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து சிங்கிள் தான், ஒரே ஒரு மைக் தான் இருக்கும், ஒரே ஒரு ரிசீவர் தான் இருக்கும். ஸோ வந்து எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். நாங்கள் 2 பேர் இருக்கனால எங்களுக்கு 2 டிரான்ஸ்மிட்டர் வேணும், ஒரு சிங்கிள் ரிசீவர் வேணும் அப்படின்னு நாங்கள் அதை டிசைட் பண்ணிட்டு நாங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல கடைசியில் சூஸ் பண்ண பிராண்ட் தான் LENSGO. இது வந்து நாங்கள் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இது சம்திங் 10,900 சம்திங் வந்துட்டு. நான் உங்களுக்கு பை லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் வேணால் போய் வந்து வாங்கிக்கலாம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். வெறும் மொபைலாக இருந்தால் தம்பி அண்ணனெல்லாம் வாங்கிட்டோம்னா உடனே எடுத்துருவாப்ல. இருந்தாலும் நம்ம ஒரு லேக் விட்டு பண்ணுறதே இன்னும் சேஃப்டி. போயிட்டு கஷ்டப்பட்டு ஜல்லிக்கட்டு இதில் பேசுறதுக்கு வீடியோவே நான் ஆன் பண்ணலடா. ஆன் பண்ணாதான் அவன் எடுத்துக்கிட்டே இருக்கேன். சுற்றி முற்றி பார்த்துக்கலாம் என்ன நினச்சிருப்பாங்க.
1 hour later. கத்தியெல்லாம் இருக்கு. கை கால் வாங்குறது கத்தி அப்படின்னு சொல்லு. 2 hours later. சரி மாப்ள இல்ல நீ கேளு. நம்ம கத்தி எடுத்துவா. அதான் ஸ்டார்ட் சொல்றது அதான். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஆக்சன். 1 eternity later. மாப்ள புடி நம்ம கத்தி எடுத்துவா. கை கால் வழங்காம இருக்கு கத்தி ஸ்பீடா வந்து அப்படின்ற இப்படி ஒரு தாறுமாறான அன்பாக்சிங் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது ஸ்வச் பாரத் இந்த மாதிரி விக்கிறப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. இதெல்லாம் ஒரு வீடியோவாக போடுறாங்க. சாட்டிஸ்ஃபைங் வீடியோன்னு சொல்லிட்டு இந்த கவரை பிக்கிறது அதை நாங்கள் லைவாவே முன்னாடி போடுவோம். பொறுத்து பாருங்க. பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து லென்ஸ்கோன்னு சொல்லிட்டு அதோட மாடல் நம்பர், அது உள்ள டீடைல்ஸ் எல்லாம் எப்படி பேர் பண்ணோம் இதெல்லாம் நம்ம படிக்கவே போறதில்ல. மேனுவல்னாலே எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் இது வந்து ஒரு இன்விடேஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சம்திங் அவங்க ப்ராடக்ட்ஸோட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்றதுக்காக. இது வேணும், நீங்க வாங்கினீங்கன்னா வேணும் வந்து தனியாக உட்காந்து படிச்சு பாருங்க. இப்போ இதெல்லாம் நம்ம படிக்கிறது இது ஆக்சுவலா இந்த பாக்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஒரு லாப்லியர் மைக், இது வந்து மொபைல்ல இருந்து அது பட்டன் பக்கத்துலயே இருக்குல்ல. இந்த டிரான்ஸ்மிட்டர், அப்புறம் வந்து இந்த ரிசீவர்ஸ்க்கான பவுச் மாதிரி இருக்கு, ப்ரொடெக்டிங் பவுச் மாதிரி. ஹோல்டர் பவுச் இல்லையா? ஹோல்டர் பவுச் தான். ஹோல்டர் பவுச்சா ப்ரொடெக்டிங் பவுச்சா யூஸ் பண்ணாதாங்க தெரியும். நாங்களே இப்போ தான் வாங்கியிருக்கோம். நல்ல ஒரு லெதர் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியா இருக்கு, சாஃப்டாகவும் இருக்கு. இது ஒரு 3 நம்பர்ஸ் இருக்கு, தனியாக வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாவ்லியர் மைக். இந்த மைக் வந்து உங்களுக்கு மேபி அந்த டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து உங்களுக்கு பின் பண்றதுக்காக இருக்கும். இது ஒரு மைக் இருக்கு. அப்புறம் இன்னொரு மைக் இருக்கு. 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்கனால 2 மைக் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேமரால இருந்து உங்களோட ரிசீவர் கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிள். இது வந்து செப்பரேட்டா எல்லாமே சார்ஜ் போடுறதுக்கு கொடுத்துருக்க கேபிள், சார்ஜிங் கேபிள்ஸ் 3 இருக்கு. அதாவது ஆக்சுவலா 1 2 3 அப்படின்னால 3 இருக்கு. இது வந்து மொபைல்ல இருந்து உங்களோட ரிசீவருக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மைக்கோட விண்ட் ஸ்கிரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க. விண்ட் ஸ்கிரீன் வந்து இது வந்து உங்களோட ரிசீவரை உங்களோட ட்ரைபாட்ல ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. அதுக்கான ஐயோ மக்களே பாத்தீங்களா பயல, அதுக்கெல்லாம் கீழே போட்டு சதற விட தெரிஞ்சா. நல்ல வேலை இது இரும்பா இருந்ததுனால சரியா போச்சு. ஏண்டா இதை வாங்க எங்க அப்பனா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அடுத்த மாசம் வரதுனால எங்களுக்கு ப்ரோக்ராம் தெரியாதா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு ரிசீவர் 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. ஹலோ மைக்ரோன் கால் ஓவர் அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணக்கூடாது. சும்மா நான் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. அப்புறம் இது வந்து டிரான்ஸ்மிட்டர். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளிப் இருக்கு. ஸோ இந்த கிளிப்பை வச்சு நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து மாட்டிக்கலாம். மாட்டிட்டு நீங்கள் வந்து இதில் மைக்குக்கு ஒரு ப்ளக் இருக்கு, இது ஒரு ஜாக் இருக்கு. ஸோ இதில் வந்து அந்த லாலியேட்டர் மைக்கை வந்து நீங்கள் மாட்டிட்டு
இங்கே நீங்கள் உங்கள் ஷர்ட்டில் வந்து அதை பின் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இவருக்கு ஒன்று இவனுக்கு ஒன்று எனக்கு ஒன்று, நாங்கள் 2 பேரும் இதை வந்து ஆளுக்கு ஒன்று மாட்டிட்டு மைக்கை கனெக்ட் பண்ணிடுவோம். மைக்கை கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இதை ஆன் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்பிளேவோட வருது. சூப்பராக இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளேல வந்து 3மே வந்து ஒரே ஃப்ரீக்வன்சி காட்டுது. ஸோ ஒரே ஃப்ரீக்வன்சி காட்டுறப்போ 3மே பேர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பேட்டரி எவ்வளோ இருக்கு, அப்புறம் இதில் எவ்வளோ வந்து உங்களுக்கு சிக்னல் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கு அப்படின்னு காட்டும். இது வந்து ரிசீவர். ஆக்சுவலாக ரிசீவரில் ஏபின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. இதில் ஏல எவ்வளோ சிக்னல் இருக்கு, பிலேருந்து இதில் எவ்வளோ சிக்னல் ஃப்ரீக்வன்சி இருக்கு, எவ்வளோ ரேஞ்ச் இருக்குன்றது ஸ்ட்ரென்த் உங்களுக்கு காட்டுது. அப்புறம் இதில் வந்து பேட்டரி பர்சன்டேஜ், வால்யூம் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி டிஸ்பிளே வச்சு உங்களுக்கு ஒரு மைக், வயர்லெஸ் மைக் வந்து இந்த பட்ஜெட்ல கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா. அது மோஸ்ட்லி வந்து ஒரு ரிசீவர் ஒரு டிரான்ஸ்மிட்டரோட தான் வருது. இதுல இந்த பிராண்ட்ல மட்டும் தான் வந்து 2 டிரான்ஸ்மிட்டரோட வந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் போல. அதுவும் பாத்தீங்கன்னா இது வந்து சார்ஜபிள், சார்ஜ் பின் இருக்கு, சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலா மொபைல் சார்ஜ் பண்ற மாதிரி தனியா சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒவ்வொன்றா தனித்தனியா தான் சார்ஜ் பண்ணணும்லாம் இல்லை. இதுக்கு மூணு செப்பரேட், இதுக்கு வந்து 3 செப்பரேட் உங்களுக்கு சார்ஜிங் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டா 3 கேபிள் இருக்கு. ஸோ உங்களுக்கு எங்க போகணும்னாலும் பிரச்சனையே இல்லை. நீங்க இதை வந்து தனித்தனியா ஒரு கார்ல போனீங்கனாலும் செப்பரேட் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் உங்களுக்கு ஃபாஸ்டாகவும் சார்ஜ் ஆகிடும். இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் பண்ணிட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா மைக் எதுவுமே இல்லாம நார்மலா எங்களோட மொபைல் கேமரா யூஸ் பண்ணி தான் நாங்க ஷூட் பண்றோம். இப்போ வந்து இன்டோர்ல பண்றதுனால நாங்க வந்து பெருசா வந்து மைக்லாம் போடல, நம்ம மொபைல்ல இருக்கிற மைக் வச்சு தான் பண்றோம். இருப்பா ஆக்ஷன் ரோலிங் சார். ஸோ இப்போ வந்து நாங்க இந்த இப்போ வாங்கியிருக்க டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரை வச்சு நாங்க மைக்கை கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ ஷூட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்றோம். ஓகே, அவ்வளோதான். இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. இதை வச்சிடலாம். நம்ம இப்போ தான் அந்த சாட்டிஸ்ஃபைங் பார்ட் உங்களுக்கு வரப்போகுது. வாவ், கிளாசி ஃபினிஷ். அவ்வளோதாங்க. தட்ஸ் இட் ஃபார் த இன்டோர் வீடியோ. வில் கோ அவுட் சைட். நம்ம போயிட்டு எப்படி அந்த மைக் பெர்ஃபார்ம் பண்ணுது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். பாய். ஸோ மக்களே, இப்போ நாங்கள் வந்து வெளில வந்துட்டோம். எதுக்கு வெளில வந்திருக்கோம் அப்படின்னா வந்து அவுட்டோரில் வந்து இந்த மைக் எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணுது சவுண்ட்ஸை வந்து அப்படி எங்கள் நேரத்துக்கு மோட்டர் வேறு போட்டிருக்காங்க ஃப்ளாட்டில். அது வேறு டரன்னு ஓடுது. அந்த சவுண்ட் வேறு உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ 2 மைக்குமே நாங்கள் வந்து பேர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பேச விடுனே. ஆனால் கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து இந்த மைக் வந்து எந்த அளவுக்கு சவுண்ட் ரிசீவ் பண்ணி செக் பண்ண போகிறேன். அவ்வளோதான் விஷயம். இப்போ நான் பார்த்துக்கோங்க. நான் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பின்னாடி போகிறேன். ஸோ இப்போ அந்த கேட்டு வந்து உங்களுக்கு தெரியுதுல, அந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஃபீட்ஸ் தள்ளி இருக்குது. 50 ஃபீட் இருக்க 30 to 40 ஃபீட்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ நான் அப்படியே போகிறேன். பாருங்கள், நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். ஸோ இப்போ நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு நிற்கிற அந்த காரை வந்து கிராஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் கேட்டு வரைக்கும் வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு கேட்குதா? ஸோ இப்போ நான் வந்து கேட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து கேட்டுக்கு வெளில போயிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து நான் நிற்கிறேன். ஸ்ட்ரீட்டோட சென்டரில் வந்து நான் நிற்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த என்னோட டிரான்ஸ்மிட்டரை வந்து அந்த ரிசீவரில் பேர் பண்ணியிருக்கேன். நானும் அதே மாதிரி வந்து பின்னாடி வந்து டிஸ்டன்ஸ் போய் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து மைல்டாக தான் பேசுகிறேன், ரொம்ப ஒன்றும் கத்தியும் பேசலை. என்னோட வாய்ஸ் உங்களுக்கு எப்படி இப்போ கேட்குதுன்னு நீங்கள் இப்போ பாருங்கள். இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 ஃபீட் இருக்கும். நான் இன்னமும் பின்னாடி போகிறேன். இது எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு உங்களுக்கே அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு மேலே யாருமே வந்து மோஸ்ட்டாக அதுக்கு மேலே டிஸ்டன்ஸ் யாரும் போய் வந்து உங்களுக்கு vlog எதுவும் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் ஏதாவது ப்ராங்க் வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 20 மீட்டர்ஸ்க்கு மேலெலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் வந்து ஒரு அவுட்டோர் ஷூட், இதோட ஃபுல் ரிவ்யூ எப்படி இருக்குன்றத நாங்கள் ஒரு அவுட்டோர் ஷூட் போயிட்டு உங்களுக்கு நாங்கள் ஒரு பீச் ஏரியாவில் விண்டு நாய்ஸ் அரெஸ்ட் ஆகுதா இல்லையான்றதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறோம். டிரான்ஸ்மிட்டர் வந்து இங்கே ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆமாம், நாங்கள் மைக் வச்சு பேசுகிறோமா இல்லையான்றது உங்களுக்கு தெரியணும். ஆக்சுவலாக வந்து இந்த லேப்லியர் மைக்கை வந்து நாங்கள் இங்கே பின் பண்ணியிருக்கோம்.
அப்புறம் வந்து அதோட டிரான்ஸ்மிட்டர் வந்து நாங்கள் பின்னாடி வந்து டக் பண்ணியிருக்கோம். இது எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் கேமரா பக்கத்தில் தான் இருக்க போகிறோம். ஒரு ஃபுட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம், இல்லை ஒரு ட்ராவல் வாக் பண்ண போகிறோம்னாலும் நாங்கள் கேமரா பக்கத்துலேயே இருந்து தான் நாங்கள் பண்ண போகிறோம். எங்களுக்கு வந்து கிளாரிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்றது காரணத்துக்காக தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த அன்பாக்சிங் வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபுல் ரிவ்யூ எப்படி இருக்குது, இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இல்லைன்றதை நாங்கள் உங்களுக்கு என்ஷூர் பண்ணுறோம். அப்பப்போ இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு கம்ப்ளீட் வீடியோ உங்களுக்கு நாங்கள் போடுறோம். என்ன கொடுமை சரவணன். ஓகே மக்களே, நாங்கள் ஃபுல் வீடியோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிடுங்க. ஸோ ஸ்டே டியூன். until then bye. எதுக்கு சும்மா